வணக்கம் நண்பர்களே, இப்போ மதுரை ஊமச்சியோளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் நேருக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்ட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து ஒரு 800 சதுரடிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீடை உள்ளே போய் இப்போ பார்த்துருவோம் வாங்க. இன்னும் வீடு க்ளீனிங் ஒர்க் முடியலைங்க. இது டஸ்ட்டாக இருக்குது, குப்பையாக இருக்குது, அப்படிலாம் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் மெட்டீரியல். இந்த ப்ளைவுட்டு அது இது அறுத்தது இதுதான் கிடக்கும். வந்தோடனே உள்ள பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு காமன் டாய்லெட்டு. மொத்தம் இந்த வீட்டில் மொத்தம் 3 டாய்லெட் வருது. இது இண்டியன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல உள்ளே நுழைஞ்சினே போர்ட்டிக்கோவில் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். தாராளமாக அதில் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். வடிகட்டி கீழே நிப்பாட்டிக்கலாம் வண்டி. உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஹால் ஒரு 200 சதுரடிக்கு குறையாத ஹாலுங்க. இப்படி வருது ஹாலு. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டிவி ஷோகேஸ் நல்லா இருக்குது. கதவு பாலிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் பாருங்கள். கிச்சன் ஆர்ச் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ள கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இந்த பெயிண்ட் ஜாமான்லாம் இருக்கும், அதெல்லாம் இது நினச்சிக்கிறாங்க எடுத்துருவாங்க. எல்லாமே மாடல் கிச்சன் தான். இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேமராவில் பார்க்குற விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. வீடு நல்லா ஸ்பேசியஸான வீடுங்க. 40 லட்சம் சொல்கிறாங்க, நெகோசியபிளுங்க, பேசிக்கலாங்க. மேற்கு பார்த்த வீடுங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு 125 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு இந்த மாதிரி வருது. எல்லாமே வீடு கபோர்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் ஏரியா மேலே ஓப்பனில் இருக்கா. அதில் வந்து ஃபைபர் சீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மழை தண்ணி உள்ள வராது, வெளிச்சம் வரும், காற்று வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருக்குது. மேலே வாட்டர் ஹீட்டருக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. எல்லாம் கபோர்டு ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மாடியிலையும் இதே மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி வருது, இப்படி வருதுப்பா. இந்த பாருங்கள், நல்லா இருக்குங்களா? மேலே ஒரு பெட்ரூமு. இன்னும் வந்து கலரிங்லாம் பண்ணல. இன்னும் கலரிங் முடிக்கணும், வேலை நிறையா இருக்குது. முடிச்சிடுவாங்க. கலரிங் ஒர்க்லாம் இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணாமல் கிடக்குது. இந்த மேலையெல்லாம் கலரிங் ஒர்க் பண்ணணும். ரவுண்டாக இருக்குல்ல டிசைனு, அதில் பூ டிசைனில் வந்து கலரிங் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்படி வந்துடுது. கபோர்டு ஒர்க்லாம் கீழே இருக்க மாதிரி மாடியில் வந்துடுது. இது ஒரு 125 சதுரடி உள்ள பெட்ரூமு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள்.